பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் எல்லாம் எழுந்து நின்று நாம் ஜெபிக்க போகிறோம். தேவன் சொல்லுகிறார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். நாம் தேவனை கனம் பண்ணும் பொழுது தேவன் நம்மை கனப்படுத்துகிறார். இந்த நாளில் ஆராதிக்க வந்திருக்கிற நமக்கு ஒரு சிறப்பான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்து கொண்டிருக்கிறார். எத்தனையோ அற்புதங்களை தேவன் நமக்கு செய்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ அற்புதங்களை செய்து எண்ணிறந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். நாம் நன்றி செலுத்தும் விதமாக தேவனை இந்த நாளில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். பல பெரிய அற்புதங்களை நாம் எதிர்பார்க்கும் பொழுது தேவன் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. இந்த நாளில் தகப்பனே, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுக்கு தகப்பனே ஆசீர்வாதத்தை நீங்கள் வைத்திருக்கிறீங்க. எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கீங்கப்பா. இதை விட ஒரு ஆசீர்வாதம் அப்பா வேறு என்ன இருக்கிறது? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த பரிபூர்ண ஆசீர்வாதம் தான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே வழியாக இருந்து சத்தியமாக இருந்து நமக்கு ஜீவனுமாகவும் இருக்கிறார். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பா தகப்பனே, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைய செய்ய எங்களை தகுதிப்படுத்தினவரும், இருளின் அதிகாரத்தில் இருந்த எங்களை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவாகிய தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்க. இந்த ஆராதனையில உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை நாங்கள் வைக்கிறோம். இந்த ஆராதனையில நீங்க வர வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். தகப்பனே, எங்களுடைய சிந்தனை அல்ல, எங்களுடைய கிரியைகள் அல்ல, மாம்சத்தின் கிரியைகள் அல்லப்பா, ஆவியின் கிரியைகள் இந்த இடத்துல வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். துவக்க முதல் முடிவு வரையும் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கட்டும், மகிமை இருக்கட்டும். நாங்கள் எந்த காரியங்களை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும், இந்த நாளில் எந்த அப்பா காரியங்கள் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த விரும்புகிறீர்களோ அதை நீங்கள் வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறீங்க. பாகால் பராசியமாக, அல்பா ஒமேகமாக, ஆதியும் அந்தவுமாக எங்கள் மத்தியில் நீங்கள் இருக்கிறீங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தகப்பனை, எங்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் என்ற பாடலை அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை கோடி கோடி ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வடிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உம்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 138, பக்கம் எண் 756. சங்கீதம் 138 வாசிக்கலாமா? உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன். தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர்.
என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரியதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழியை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமனையானவையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கும்? பாஸ்டர் மட்டும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருக்கும்? ஆண்டி இப்போ தான் கேட்டுக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கும்ல? ஓகே, நம்ம ஆதாரமாக எடுத்த வசனம் என்ன அப்படின்னா 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அந்த வார்த்தையை மாத்திரம்தான் நம்ம எடுத்திருக்கிறோம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எதில் தாழ்மையை நோக்கி பார்க்கிறார் ஆண்டவர்? நம்முடைய ஆவியில், நம்முடைய சிந்தையில், நம்மளுடைய பேச்சுகளில், நம்மளுடைய நடக்கைகளில், மற்றவரிடத்தில் நாம் பழகிற விதத்தில், அதில் தேவன் நம்மிடத்தில் தாழ்மையை எதிர்பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அந்த தேவன் அவர் காசு பணம் உள்ளவங்கள பார்க்கலங்க. காசு பணம் உள்ளவங்கள தேவன் தேடி போகலை. பணக்காரங்களை தேடி தேவன் வந்தாரா? பாஸ்டர் தேடி வந்தாரா? ஆமாம், ஆண்டவர் யாரை தேடி வந்தார்? பாவிகளை ரட்சிக்க. நான் பாவி, நான் ஒத்துக்கிறேன், நான் பாவி. அது மாதிரி எத்தனையோ பாவிகளை ஆண்டவர் எதற்காக வந்தார்? ரட்சிப்பதற்காக வந்தார். அதே மாதிரி தான் சொல்கிறாரு, தேவன் தாழ்மை உள்ளவர்களை நான் நோக்கி பார்க்கிறேன். அவர் நோக்கி பார்க்கணுங்கிற அவசியம் என்னங்க? தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறார், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் தாழ்மையாக இருக்கிற நம்மளை நோக்கி பார்க்கறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா தேவனுடைய அன்பு. இந்த ஒரு ஆத்மாவது என் கூட பரலோகத்துக்கு வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 40:17 வாசிக்கிறோம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ பெரிய விஷயங்க. நாம் இங்கே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருப்போம், என் மகன் என்னை நினைப்பானா, என் மகன் என்னை நினச்சிட்டு இருப்பாளா, வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே ப்ரேயருக்கு வந்துட்டோம், ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, என் பையன் அப்படி பைக் எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட போயிருப்பானா அப்படின்னு யோசனைகள் எங்கே வேணால் இருக்கலாம். முடிச்சுட்டு மதியானம் போய் என்ன சமைக்க போகிறோம், அதுதான் கவலை. ஆமாம், எத்தனை மணிக்கு இன்றைக்கி பாஸ்டர் முடிக்க போகிறாருன்னு தெரியல, முடிச்சுட்டு போகும்போது மார்க்கெட்டு போயிட்டு வர போகணும் அப்படின்லாம் அநேக யோசனைகள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தரோ என்மேல் நினைவாக இருக்கிறார். நம்மளை நினச்சிக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு செகண்ட் நம்மளை மறந்தாருன்னா என்ன ஆகுங்க? ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்னாடி போவோமே, 2019, வெளியே வர முடியுமா? இப்படி சபையாக நம்ம கூடி உட்காந்து ஜெபிக்க முடியுமா? ரொம்ப க்ளோஸாக உட்காந்துருக்கோமே, அப்படிலாம் உட்காந்துருக்க முடியுமா? முடியாது. ஐயோ, கையை கொடுத்தா கொரோனா வந்துடும். எய்த்தாப்பில் நின்று பேசினோம்னா என்ன வந்துடும்? கொரோனா வந்துடும். எவ்வளோ பயந்தோம். அதுக்கு என்னென்ன பண்ணோம்? சானிடைசர் போட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணோம். கையை கழுவுன்னு கழுவி ரேகை போனது தான் மிச்சம். அந்தளவுக்கு கழுவணும். மாஸ்க்கு போட்டிருந்தோம். பத்தாவதுக்கு வேக்சின் வேறு போட்டிருந்தோம். இதெல்லாம் தான் நம்மளை காப்பாற்றுனுச்சா? எது காப்பாற்றுனுச்சு நம்மளை? அவருடைய கிருபை மாத்திரம்தான் நம்மளை காப்பாற்றுனுச்சு. இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவரோ நம்மேல் நினைவாக இருக்கிறார். நம்மளை நினச்சிருக்கிற தேவன் அவர், நம்மளை விசாரிக்கிற தேவன் அவர். ஒரு செகண்ட் மறந்தால் இந்த நாளில் நம்ம ஜீவனோடு நிற்க முடியுமா? யோசிக்கவே முடியாது. இன்ன வரைக்குமே நாம் பாவிகளாக இருக்கிறோன்னு தெரிஞ்ச ஆண்டவர் நம்ம மேலே கிருபையாக இருக்கிறார், இரக்கமாக இருக்கிறார். அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். தாவீது அநேக காரியங்களில் தேவனை ஆராதித்தார், தேவனை துதித்தார். அவர் கஷ்டத்தின் மத்தியில் தேவனை துதித்தார், அவருடைய அழுகையின் மத்தியில் தேவனை துதித்தார், வனாந்திரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் தேவனை துதித்தார். அவர் ராஜாவாக இருக்கும்போது தேவனை துதிக்கலையா? அப்போ தான் ரொம்ப துதித்தார். ரோட்டில் நின்று டான்ஸ் ஆடினாருங்க ஆண்டவருக்காக.
அப்பேற்பட்ட அதுதான் சங்கீதம் 34:1 பார்க்கிறோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். என் உதட்டில் மட்டும்தானே இருக்கும். அவர் துதி எப்பொழுதுமே நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். தாவீது சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது இந்த வார்த்தையை சொன்னார், கர்த்தரை நான் எல்லா சூழ்நிலையிலையும் துதிப்பேன். கஷ்டமா துதிப்பேன், கவலையா துதிப்பேன், கண்ணீரா துதிப்பேன், ஒருத்தங்களை என்னை ஏமாத்துறாங்களா துதிப்பேன், துரோகத்தின் மத்தியில் இருக்கிறனா துதிப்பேன், ஒரு எதிர்பார்ப்பு மத்தியில் இருக்கிறனா துதிப்பேன். எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி நம்ம இருதயத்தில் அப்படியே கை வைப்போமே, ஏசப்பா உங்கள் துதி எப்பொழுதுமே என் இருதயத்துக்குள்ளே இருக்கட்டும். நான் இருக்கட்டும் இருக்கான்னு கேட்கல, இருக்கட்டும்னு நம்ம ஜெபிப்போம். சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஓகே, ரொம்ப அழகான வசனம். எனக்கு என்னை அடிக்கடி உணர்த்தக்கூடிய உறுத்தக்கூடிய ஒரு வசனம், லாஸ்ட் வசனம் 1 யோவான் 4:19. 1 யோவான் 4:19. ஆமென். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். ஆக மொத்தம் நாம் பாவியாக இருக்கும் பொழுதே தேவன் நம்மிடத்தில் அன்பு செலுத்துகிற தேவனாக இருந்தார். இப்போவும் அன்பு செலுத்துகிறார் தானே? அப்பப்போ கைவிட்டுறாருல்ல. அவர் கைவிட்டாரா நம்ம என்ன நிலைமைக்கு ஆகும்? அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற கூறுகிறோம் அப்படின்னு சொல்லி வசனத்தை முடிக்கிறாங்க. தேவனிடத்தில் நம்ம ஒருத்தங்களை நான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா 2 விஷயத்தின் மூலியமாக நம்ம வெளிப்படுத்தலாம். ஒன்று, இப்போ என்னுடைய மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, வரேன் ஃபஸ்ட்டு பின்னாடி அதுதான் என் மனைவி எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், வார்த்தையின் மூலியமாக முதல்ல சொல்லுவேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். இதையே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே, ஓ போயா நீ சொல்லிக்கிட்டு தான் இருக்க போர் சொல்கிறாரு பாருங்க பாஸ்டர் வந்து, அது இப்போ தான் பாயிண்ட்டுக்கு வராங்க. ஆமாம், சொல்லிக்கிட்டே தான் இருக்க, அதுக்கான ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா செயல்பாடு. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா எஸ் 2 விஷயம். ஒன்று, வார்த்தையினால நாம் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். இன்னொன்று கிரியையினால். நாம் வார்த்தையினாலையும் கிரியையினாலையும் அன்பு கூற ஒரே இடம் எது அப்படின்னா இந்த பரிசுத்த ஸ்தலம், ஆராதனை வேலை மாத்திரம்தான். ஆராதனை வேலையில் நாம் தேவனிடத்தில் துதிக்கிறோம், செய்தியில் அதன்படி நாம் நடக்க கடமை உள்ளவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறோம்? ஆராதனை வேலையில் நம்ம துதிக்க போகிறோம். எல்லாருமே எழுந்து நின்றுக்கலாம். துதிக்க தூண்டணும் அப்படின்லாம் எந்த விதமான நோக்கமும் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அநேக நன்மைகளை நமக்கு செய்திருக்கிறார். அவர் நன்மைகளை நினச்சி நம்ம சொன்னோம்னா இந்த ஒரு நாள்லாம் பத்தாது, இன்னொரு நாள்லேருந்து நேரங்களை தான் நம்ம கடன் வாங்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான காரியங்களை ஆண்டவர் நம்ம மத்தியில் செய்திருக்கிறார். எல்லாருமே கண்களை மூடிக்கலாம். பக்கத்தில் என்ன நினைப்பாங்க, என்ன யோசிப்பாங்க, அந்த கவலைகள் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆண்டவர், அப்பா நீங்கள் எனக்கு செய்த நன்மைகளுக்காக நான் உம்மிடத்தில் துதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி துதிக்கலாமா? நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ள எங்களை நோக்கி பார்த்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாய் இருக்கிறார் என்று சொன்னது போல அப்பா, இதோ ஒரு நிமிடம் நீர் எங்களை மறந்திருந்தால் நாங்கள் என்றைக்கோ எங்கள் மரணத்தை நாங்கள் சந்தித்திருந்திருப்போம் ஆண்டவரே. அப்படியெல்லாம் எங்களை கைவிடாத அளவுக்கு தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை விசாரித்து எங்களை வழி நடத்தினவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 அப்பா. இதோ உண்மையே நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, எங்களிடத்தில் நீர் முந்தி அன்பு கூர்ந்தபடியால் அப்பா இந்த நாளில் நாங்கள் ஜீவனோடு இருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் விசாரிக்கிறவர் ஆனபடியால் எங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோமே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ வாதைகள் எங்களை சூழ்ந்த பொழுது அப்பா, இதோ எங்களுடைய செட்டைகளினாலே எங்களை மூடி மறைத்த தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அநேக நோய்கள் எங்களை அப்பா விரட்டின பொழுது அப்பா உம்முடைய கிருபையினாலே எங்களை பாதுகாத்தவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ எங்கள் பாதைகள் எல்லாவற்றையும் காக்கும்படி அப்பா உம்முடைய தூதர்களுக்கு அனுப்பி எங்களை கட்டளையிட்டு எங்களை பாதுகாத்தவரே உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை எங்கள் நெருக்கி நின்ற பொழுது எங்களுடைய எல்லா தேவையுமாய் இருந்தவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அநேக பண தேவைகள் இருந்தது ஆண்டவரே.
அப்பா அநேக வருத்தத்தின் மத்தியில் நாங்கள் இருந்தோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தில் இருந்தது ஆண்டவரே. எங்கள் தேவன் அப்படியெல்லாம் எங்களை கைவிடாது உங்களுடைய வல்லமையான கரத்தினாலே எங்களை தாங்குகிறவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இதோ நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தரோ என்னை தாங்குகிறார் என்று சொன்னது போல தேவன் இந்த நாள் வரைக்கும் எங்களை தாங்கினீர், எங்களை ஏந்தினீர், எங்களை தப்புவித்தீர், எங்களுக்கு விடுதலை தந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடான கொடி நன்றி 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 அப்பா. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோம். நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நன்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா எண்ணிய துதிக்க வந்தோம். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை இறைவனின் பாதையில் திருப்பி விட்டீர். உடன்படிக்கை எனக்கு தந்து உந்தனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தீர். மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை பாதையில் திருப்பி விட்டீர். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். அவர் கிருபை எண்ணிய துதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம். தேவனை பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீர், ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம். யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். இவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். துதிக்கலாம் அப்பா. உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே. அப்பா எங்களோடு கூட இருந்தவரே உண்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அவரே நம்மளுடைய ஆராதனை நாயகனாய் இருக்கிறார். அவரே நம்முடைய ஆராதனை வேந்தனாய் இருக்கிறார். நம்முடைய ஆயுள் முடியும் வரை அவரை மாத்திரமே நாம் தொழுது கொள்கிறவர்களாக இருக்கிறோம்.
எல்லாரும் உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பண்ணலாமா? ஆராதனை வேந்தன நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுனீரே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, விடி வெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே, ஆயுள் முடியும் வரை ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தன நீரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம், பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுதுவோம், மாட்சிமை நிறைந்தவரே, தொழுதிடுவோம், ஒருவரும் சேரா
நீர் ஒருவர் மாத்திரமே. அப்பா, எங்களை மறைத்து நீர் வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் உம்முடைய நாமம் மாத்திரமே பெருகும்படியா எங்களுடைய துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம்ம சகோதரியை கூப்பிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். வாங்க பிரதர் சிஸ்டர், வாங்க. இந்த இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறது. தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்துல இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்பு சகோதரிக்கு இந்த கிட்னியில் இருக்கிற 2 கல்லையும் இன்றைக்கி ஆண்டவர் வெளியே கொண்டு வரப்போகிறார். இருக்கிற இடம் தெரியாமல் அந்த கற்கள் பயந்து ஓடப்போகிறது. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, அன்பு சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் 2 கிட்னிலும் கல் பிரச்சனையோடு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது அந்த கற்கள் வெளியே வருவதாக இயேசுவின் நாமம். இருக்கிற இடம் தெரியாமல் அகன்று போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த சரீரத்தில் அந்த கல்லுக்கு இருக்கிறதுக்கு வேலையே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால விலைக்கரையமாக கொடுத்து வாங்கப்பட்ட சரீரம். இது வேதனையை ஒரு நாளும் கொடுக்கப்படாது, ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில். ஒரு அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஓ ரிகரபா ஷக்கரபலபரபா ஓ ரியத்தரபிகரபூரபா ஷக்கரபலபரா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை வல்லமை வல்லமை. ஓ ரிகரபலா துருபிகரபலபா. இப்பொழுது அந்த கிட்னி கல்லை உன்னிடத்தில் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியேறு இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால். ஓ ரிகரபலபரபா. வேதனையை கொடுத்து கொள்வதற்கு இது இந்த சரீரத்தில் உனக்கு வேதனையை கொடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளியேறு. இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை தேவன் இந்த நாளில் கொடுக்கிறார். தியாரா ஷக்கரா பலாத்துருபிக்கரா பாபா. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை சகோதரின் சரீரத்தில் இறங்குகிறது. ஓ ராக்கரபா ஷக்கரா பலபா. நல்ல சுகபலனை கொடுங்க. இந்த கற்கள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா. எரிகோவின் மதில்களை உடைத்தெறிந்த தேவன் இந்த கல்லெல்லாம் எம்மாத்திரம் இயேசுவின் நாமத்தினால் எல்லாம் இந்த நாளில் வெளியேறினதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுக்கு முன்பாக எதுவும் தடையாய் நிற்க முடியாது. ஓரி கரபலபா. தேங்க்யூ ஜீசஸ். அற்புதத்தை செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவாங்க. இந்த கல் எல்லாம் வெளியேறினது என்று சொல்லி அடுத்த வாரம் சாட்சி சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளில் நாம் கேட்க இருக்கும் செய்தி, தேவன் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள், மெய்யான தேவ பக்தி. இதை குறித்து தான் நம்ம போன வாரமும் பேசினோம், இந்த வாரமும் பேசுகிறோம். மெய்யான தேவ பக்தி. ஆண்டவரை மெய்யாய் ஆராதிக்க வேண்டும். இந்த உலகத்தில் மாய்மாலங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி கொண்டு இன்றைக்கு எத்தனையோ மக்கள் ஏமாற்று வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மெய்யான தேவ பக்தி என்ன என்பதை சில வசனங்களை கூட நம்ம வாசிச்சுட்டு நம்ம செய்திக்குள் கடந்து செல்லலாம். மத்தேயு 25வது அதிகாரம் 1-12 வசனங்களை இங்கே வாசித்துருங்க. அது அந்த மணவாட்டி, அதாவது 10 கன்னிகைகளை குறித்து இயேசு கிறிஸ்து அந்த உவமைகளாக சொல்லப்பட்ட காரியத்தை குறித்து தான் இந்த செய்தியாக நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வாசிங்க, மத்தேயு 25:1 வாசிக்கலாம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாயிருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது
அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இந்த உவமைகள் ரொம்ப ஒரு முக்கியமான உவமைகளாக இது கருதப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமைகள், நிறைய உவமைகளை இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியத்துவத்தை நான் இதில் பார்க்கிறேன். அடிக்கடி ஆண்டவர் சொல்லுகிற காரியம் பரிசுத்தம், ஆயத்தம், எதிர்பார்ப்பு, மணவாளனுக்காக ஆயத்தமாய் எதிர்பார்த்து கொண்டிருப்பது, இரகசிய வருகை, இப்படிப்பட்ட பல காரியங்களை இன்றைக்கி தேவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இந்த வசனத்திலே பாருங்க, புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். 10 கன்னிகைகள் மணவாளனை நோக்கி செல்கிறார்கள். எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாரும் சபைக்கு போனவங்க தான், எல்லாரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான், எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி ஒரு காரியத்தை வச்சுக்கோங்க, நம்ம சபையில் எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லாருமே நம்ம தேவனுடைய சபைக்கு தான் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆனால் தேவனால் பெற்ற அந்த அபிஷேகத்தின் வல்லமை, அந்த அபிஷேகம் நமக்குள் எப்பொழுதுமே தங்கி இருக்க வேண்டும். அதை குறித்து தான் ஆண்டவர் அதிகமாய் பேசுகிறார். இன்னைக்கு பாருங்கள், அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் எப்பொழுதும் மணவாளனுடைய இருதயத்தை அறிந்து செயல்படுகிற ஸ்திரீகளாக இருக்கிறாங்க, கன்னிகைகளாக இருக்கிறாங்க. இந்த 5 பேர் என்ன செய்கிறாங்க? நிர்விசாரம், பார்த்துக்கலாம், செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், ஜெபிச்சுக்கலாம், லாம்னு வரும், அதெல்லாம் தள்ளி போடுறது, சரிங்களா, பார்த்துக்கலாம், ஏன்னா பொறுமையாக செய்யலாம் அப்படின்னு புத்தி இல்லாத நிர்விசாரமாக இருக்கிறவர்கள் கடைசி காலங்களில் கைவிடப்படுவார்கள். சரிங்களா? அப்போ 5 கன்னிகள் புத்தி உள்ளவர்களை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். புத்தி உள்ளவர்களை குறித்து நம்ம சில வசனங்களை கூட வாசிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். கன்னிகைகள் 5 பேர் ஒரே நேரத்தில் புறப்படுறாங்க. 10 பேருமே ஒரே நேரத்தில் போகிறாங்க. 10 பேர் கையிலையும் தீவெட்டிகள் இருக்குது. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இருக்கா? தீவெட்டிகள் எல்லார் கையிலையும் வசனம் இருக்குது. பைபிளை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நிறைய பேர் கொண்டு வரல, கொண்டு வரணும். தீவெட்டிகளை 10 பேரும் பிடிச்சிட்டு போனாங்க. 10 பேரும் தூங்குனாங்களா இல்லையா? 10 பேரும் தூங்குனாங்க. ஆனால் மணவாளனுடைய குரலை கேட்டு அந்த 5 பேர் ஆயத்தமானார்கள். அந்த புத்தியுள்ளவர்கள் கூட எண்ணெயவும் வைத்திருந்தார்கள். ஒருவேளை என் மணவாளன் வர லேட்டாகிடுச்சுன்னா விளக்கு அணைஞ்சு போயிடும். ஆனால் அணைஞ்சு போயிடுச்சுன்னா நான் எப்படி என் மணவாளன் முகத்தை பார்ப்பேன்? அவர் எப்படி என்னுடைய முகத்தை பார்ப்பார்? அதனால் என்ன செய்யணும்? ஒரு வாளியில் எண்ணெய் எடுத்துகிட்டு போகலாம். அதான் ஆயத்தமாக ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கணும். இது இன்றைக்கி செய்தியை கேட்டுட்டு வெளியில் போனோன்னே மறந்துட்டு போகிற விஷயம் கிடையாது. இதோட உற்ற செய்தி கிடையாது. இது தினந்தோறும் நடக்கக்கூடிய ப்ராசஸாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் தினந்தோறும் கையாளுகிற முறையாக இருக்கணும். ஆயத்தம். அப்போ கூட எண்ணெயவும் எடுத்துகிட்டு போகிறாங்க.
அந்த எண்ணெய் தான் அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் நாம் பெந்தகோஸ்தே சபைன்னு எதுக்கு வச்சுருக்காங்க? அப்போஸ்தலர் காலத்தில் ஊற்றப்பட்ட ஆவியானவர். அந்த ஆவியானவர் நமக்குள்ளார எந்நேரமும் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடு காலத்தில் தான் ஆவியானவர் நிரந்தரமாக நமக்கு கொடுக்கப்பட்டாங்க. பழைய ஏற்பாடு காலத்தில் அப்படி கிடையாது. வருவார், சிம்சோன் மேலே இறங்குவார், பராக்கிரமான காரியத்தை செய்வார், கடந்து விடுவார். சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் ஆவியானவர் தங்கி இருந்தார். யார் தெரியுமா? தாவீது மேலே அவர் நிரந்தரமாக தங்கியிருந்தார். தாவீது பாவம் செய்த உடனே அவர் சொல்கிற ஒரு ஜெபம், ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும், அந்த பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். ஏன்னா நிரந்தரமாக கொடுக்கப்பட்டார் தாவீதுக்கு. அது அனுபவத்தை இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம ஆயத்தமாக இருக்கணும். அந்த 10 பேருமே மணவாளனை நோக்கி போனவங்க தான். தீவெட்டியை பிடிச்சிருந்தவங்க 10 பேருமே தூங்கிக்கிட்டு இருந்தவங்க தான். ஆனால் மணவாளனுடைய குரல் கேட்ட பொழுது அவங்க 5 பேர் தான் கூட எண்ணெய் வச்சுருந்தாங்க. அவங்க மட்டும்தான் என்ன செஞ்சாங்க? உள்ளே பிரவேசித்தார்கள். சரிங்களா? 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள். உன்னத பாட்டில் அழகா ஒரு வசனம் கூட இருக்குது, மணவாளனுக்கு ஏற்ற கன்னிகைகள். உன்னத பாட்டில் வாசிங்க 6:10. அப்போ அந்த கன்னிகைகள், புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? சந்திரனை போல அழகும், சூரியனை போல பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையை போல் அருணோதயம் போல மணவாட்டியாய் இருக்கிறார்கள். அருணோதயம் எப்படி உதிக்கிறதோ அப்படி அழகாக இருக்கிறாங்களாம் அந்த மணவாட்டி 5 பேரும். வாசிங்க. சந்திரனை போல் அழகும். சந்திரனை போல அழகும். அந்த புத்தியுள்ள கன்னிகைகள் சந்திரனை போல அழகும், சூரியனை போல் பிரகாசமும். சூரியனை போல பிரகாசமா. இந்த தீவெட்டியை வச்சிருந்தாங்க, எப்படி இருந்தாங்க? ஆயத்தமா இருந்தவங்க சூரியனை போல அவர்கள் பிரகாசமா இருந்தார்கள். கொடிகள் பறக்கும் படையை போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பாருங்க, அருணோதயம் போல அவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் இப்படி அழகுள்ளவர்களாய் தன்னுடைய சரீரத்திலே பரிசுத்தத்தினாலும் மகிமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றினாலும் தன்னை அழகுபடுத்தி கொண்டிருப்பார்கள். சரிங்களா? பாருங்கள், இந்த செய்தி மணவாட்டியை குறித்து தான் சொல்லுகிறது. தேவனுக்கு வைராக்கியம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் தன்னை கரைப்படாத ஒரு மணவாட்டியாய், தேவனிடத்தில் தன்னை பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்கிற அந்த ஒரு மணவாட்டியை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். வனாந்தரமான வாழ்க்கையிலும் தேவன் மேல் ஒரு வைராக்கியம். வனாந்தரமான ஒரு வாழ்க்கை, கஷ்டமான சூழ்நிலை, எவ்வளோ போராட்டமான சூழ்நிலையிலும் மணவாளனுக்காக நான் வைராக்கியமாக இருப்பேன். எதுலையும் நான் விழுந்து போயிட மாட்டேன், எதுலையும் இடறி போயிட மாட்டேன். மணவாளனுக்காக எந்த சூழ்நிலையிலும் வைராக்கியம் கொண்டிருக்கிற மணவாட்டி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தேவை. சரியா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இளம் வயதில் பத்திரமாய் நம்மை பரிசுத்தப்படுத்தி மணவாளனுக்கு நம்ம ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். இல்லை, நான் சொல்கிறது எல்லாமே வசனம்தான், வசனத்தின் கருத்தை தான் சொல்கிறேன். அப்போ இளம் வயதுலையும் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டு மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாய் தன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். என்ன தெரியுங்களா கொடுக்குறாரு? நிச்சயமாய் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன், நிச்சயமாய் நான் உன்னை சேர்த்துக்கொள்வேன். ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19-20 பாருங்கள். அங்கே நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. யாரை கொடுக்குறாரு? இந்த உவமைகளில் வருகிற இந்த 5 புத்தியுள்ள கன்னிகைகள் எப்படி ஆயத்தமாய் இருந்தாரோ, இப்பொழுது எப்படி நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ உங்களை குறித்து தான் சொல்கிறாரு. ஓசியா 2:19-20 வாசிங்க.
நித்திய விவாகத்துக்கென்று ஆ. உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அப்புறம் நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். பாருங்க என்ன சொல்றாரு. நீதியும் நியாயமா கிருபையா உன்னை நான் எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். மனவாட்டியா விடவே மாட்டாரு. நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். நீ மணவாளனை அறிந்து கொள்வாய். யோசியாவின் புஸ்தகம் 2:9-10 நிச்சயமாக நான் உன்னை சேர்த்துக்குவேன். பாருங்க, பழைய ஆதாம் உருவாக்குவது, ஆதாமை தேவன் உருவாக்கினார். ஆதாமின் விழாவிலிருந்து ஏவாளை உருவாக்கினார். அப்போ ஆதாமில் இருந்த எலும்பு என்ன செஞ்சிச்சு? தனியாக இருந்து மனுஷியாக அது நின்றது. தேவன் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படி இந்த ஆதாமிலிருந்து எனக்கு கொடுத்தப்பட்ட விஷயம் இதான். ஆண்டவர் இந்த வசனத்தை படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, இதை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் கொடுத்தாரு. ஆதாம் இங்கே நிற்கிறாரு, நல்லா நித்திரை வந்துருச்சு, படுத்துருக்கிறாரு. அதுலேருந்து ஒரு வேளா எலும்பு எடுக்கிறாரு, பக்கத்தில் வந்து வச்சு ஒரு மனுஷியாக உண்டாக்குனாரு. ஆதாம் ஏவாள். ஏவாள் யார்? ஆதாமனுடைய மணவாட்டி. அப்போ 2 பேரும் ஒரே சரீரம், 2 பேரும் ஒரே சரீரமாக இருக்காங்க. இப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம். நான் அடிக்கடி சொல்வேன், அவர் 2ஆம் ஆதாம் இல்லை, கடைசி ஆதாம். ஏன்னா அவர் தான் ஆதாம், அவ்வளோதான். முதல் ஆதாமின் நிமித்தம் மரணமும் சாபமும் வந்தது. 2ஆம் ஆதாமே ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன வந்துச்சு? நமக்கு கிருபையும் மீட்பு, ரட்சிப்பு, நித்திய ஜீவன் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் ஆதாமுக்கு இருக்கிறாரு. ஆதாமு இங்கே இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம். அப்போ இந்த ஆதாமுக்கு எலும்பு தேவை தானே? இந்த எலும்பு வேணுமா? அந்த எலும்பை தான் நம்மளை ஆண்டவராக வச்சிருக்கிறார். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவின் ஒரே சரீரமாக இருக்கிறோம் நாம். அப்போ இந்த சரீரத்தில் ஏதாவது ஒரு பாவம் பரிசுத்தர் குலைச்சலாக இருந்தால் நாம் இயேசுவோடு இணைக்க முடியுமா? இன்னொருத்தங்க கிட்னி இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து வச்சாலே சரியாக மாட்டேங்க, அவ்வளோ பிரச்சனை வருது. ஆனால் இங்கே அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக நம்மளை தேவன் உண்டாக்குகிறார். ஒரே சரீரமாக இருக்கணும், எந்த வித மாறுதலும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வசனம் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 5:30. நான் இங்கே உட்காந்து ஆண்டவர் இந்த வசனத்தை வெளிப்படுத்தினார். இப்போ தான் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன்ல, இந்த வசனத்தை தான், இதோ நீ ஒன்று சொல்கிறத மறந்துட்ட, அந்த வசனத்தை நீ எடு அப்படிங்கும் போது தான் இந்த வசனத்தை கொடுத்தேன். அப்போ தான் இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு. எபேசியர் 5:30 வாசிங்க. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்துக்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். யார் என்ன எதுக்கு உரியவராக இருக்கிறோம்? மாம்சத்துக்கும் எலும்புகளுக்கும் உரியவராக இருக்கோம். அப்போ நம்மளாம் மாம்சம் எலும்பாக இருக்கிறோம். அப்புறம் நம்மளை கொண்டு போய் ஆண்டவர் இணைக்கிறார். எல்லாரும் இணைக்க மாட்டார். அவருக்காக ஆயத்தமாக இருக்கிறவர்கள், அந்த அபிஷேகத்தின் வல்லமையோடு இருக்கிறவர்கள், தினந்தோறும் மணவாளனுக்கு எதிர்நோக்கி இருக்கிறவங்க. பாருங்கள், 2 பேர் இந்த லவ் பண்ணுறவங்கள பார்த்துருக்கீங்களா பிரதர்? நீங்கள் லவ் பண்ணலையா? அதனால் தெரியல. லவ் பண்ண எப்படா ஃபோன் வரும். ஃபோன் இல்லாத காலத்தில் சைக்கிள் எடுத்துகிட்டு பறந்து போய் பார்ப்போம். சைக்கிள் எடுத்துகிட்டு பறந்து போய் பார்ப்போம். என்ன, அப்போலாம் ஃபோனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எப்படா காலேஜ் விடும், எப்படா ஸ்கூலு விடும், என்ன பறந்து போய் பார்த்துட்டு மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே வர்றது. இப்போ ஃபோன் மணிக்கணக்காக ஃபோனு. ஏன்? ஒரு ஆர்வம், தனக்கு வரப்போகிற மணவாட்டி போய் பார்க்கணும்,
இயேசு கிறிஸ்து இப்படி தாங்க இருக்கிறார் நம்ம மேலே. எப்போ என் மனவாட்டியாக இருக்கும், நாம் பிக்காளி மாதிரி ஜெபம் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டு எதுவுமே ஆண்டவரை குறித்து கொஞ்சம் பயம் இல்லை, பக்தி இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை. நம்ம அழைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி பரதேசிகளாக அலைஞ்சி தெரிஞ்சோமோ அதே போல் இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டும் நம்ம இப்படியே இருக்கிறோம். எவ்வளோ பரிதானமான நிலைமை. ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்குறார், தேவன் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவருக்கு ஏற்ற மனவாட்டி அந்த பரிசுத்தம். அதான் சொன்னார் இயேசு கிறிஸ்து, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அவர் இருக்கார் பரிசுத்தரா, அந்த ஈக்குவலுக்கு நீங்கள் வாங்க. அப்போ ஆதாமி எலும்பிலிருந்து ஏவாளை உண்டாக்குனார். இயேசு கிறிஸ்துவ எலும்புக்கு நம்ம உரியவர்களாக இருக்கிறோம். அதை தான் இந்த வசனம் எபேசியர் 5:30 வாசிங்க மறுபடியும். எபேசியர் 5:30 நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அவருடைய விழாவின் எலும்புகளுக்கு நம்ம உரியவர்களாக இருக்கிறோம், உரியவராக இருக்கிறோம். எப்பேற்பட்ட சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். தினந்தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவரே நான் இன்றைக்கு என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீங்க, நான் என்ன செய்ய நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்க. கணவனுக்கு என்ன பிடிக்கணும் மனைவி கேட்பாங்கள்ல, இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கட்டும், இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்யட்டும். என் ஒய்ஃபு கேட்டோடனே காலையில் இருந்துச்சு, இன்றைக்கி என்னப்பா செய்கிறது, என்னப்பா செய்கிறது இன்றைக்கி சோறை வடி, இதை இருக்கிறத போட்டு காய் குழம்பு வை அப்படி சொல்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஏந்திரிச்சோன்னு மணவாளன்ட்ட நம்மளை மாதிரி தான் பேசுவார் ஆண்டவர். ஏசப்பா பேசாமல் இருக்கவே மாட்டார், நம்மள்கிட்ட பேசுவார். நீங்கள் பேசி பாருங்களேன், ஆண்டவர் பேசுவார். தினந்தோறும் பேசுங்க, அவர் பேசுவார். போய் மணவாளன்ட்ட உட்காந்து, ஆண்டவரே இன்றைக்கி நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீங்க, நீ எந்தெந்த காரியங்களை செய்யும். இன்றைக்கி தேவையில்லாத காரியங்களில் நான் ஈடுபடக்கூடாது, உமக்கு பிரியமில்லாத காரியங்களில் நான் ஈடுபடக்கூடாது, உமக்கு சுத்தமானதை மட்டும் நான் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் சொல்லி தருவார். முதல் நாள் கேட்குறப்ப எதுவுமே கேட்காது, ரெண்டாவது நாள் கேட்குறப்பையும் எதுவுமே கேட்காது, மூணாவது நாள் குரல் கேட்கும். ஆண்டவர் பேசுவார். காத்து இருக்கணும், அவருக்கு பொறுமையோடு இருக்கும், ஆயத்தத்தோடு நம்ம காத்து இருக்கணும். அவருக்கு ஆக நம்ம அனுதினமும் ஆயத்தமாக இருக்கணும். நீ படுக்கும் பொழுது, ராத்திரி படுக்கும் பொழுது, ஆண்டவரே இன்றைக்கி நான் என்னென்ன காரியங்களை செய்தேன், எதுமோக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சிட்டேனா, யாரையும் திட்டேனா, இப்படிய வேத வசனங்களுக்கு விரோதமாய் நான் செய்த பாவங்களெல்லாம் மன்னிச்சிருங்க. இப்படிய வார்த்தைக்கு விரோதமாக, உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம தினந்தோறும் நம்ம அறிக்கையிடணும். ரொம்ப நல்ல விஷயங்கள் இதெல்லாம். நான் செய்கிறேன், தினந்தோறும் செய்வேன், சொல்லுவேன். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், மன்னிச்சிருங்க. உடைய இரத்தத்தினால என்னை கழுவுங்க. உடைய குரல் என்னாலும் எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய குரல் கேட்கல அப்படின்னா அவ்வளோதான், எனக்கு துக்கம் வந்துடும். பேசலைன்னா துக்கம் வந்துடும், எனக்கு கவலை வந்துடும். ஆண்டவர் பேசுவார், பேசுவார், பேசிக்கிட்டே இருப்பார். நான் அடிக்கடி நிறைய கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய கேள்விகளை ஆண்டவர்கிட்ட கேட்பேன். வேதத்தை குறித்து, வேதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் அவங்கெல்லாம் குறித்து நான் ஆண்டவரிடத்துல கேட்பேன். அதெல்லாம் எழுதி வச்சுக்குவேன். தேவைப்படுறப்ப அதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார். சரிங்களா? சரி, மத்தேயு 25:4 வசனத்தை வாசிங்க. புத்தியுள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடும் கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். அந்த எண்ணெய் நீங்கள் தேவனால் பெற்ற அபிஷேகம். அந்த அபிஷேகம், தேவனால் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் இந்த உலகத்தை குறித்து காரியங்களை உங்களுக்கு சகலத்தையும் போதித்து கொடுப்பார்.
அவரால் பெற்ற அபிஷேகத்தின் வல்லமை இந்த சகலத்தையும் உங்களுக்கு அது போதிக்கும். எது நன்மையான காரியம், எது தீமையான காரியம், எது மணவாளனுக்கு பிடித்தமானது, எது பிடிக்காத காரியம், அந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கிரியை செய்யும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவார். சரிங்களா? அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம அபிஷேகத்தோடு தினந்தோறும் இருக்கணும், நவமான பாஷைகளை பேசணும். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்துருக்கிறார். நவமான பாஷைகளை பேசும் பொழுது தேவனிடத்திலிருந்து ஒரு அசாதாரணமான வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? ரோமர் 12வது அதிகாரம் 11 கூட வாசிங்க. ரோமர் 12:11. அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆவியிலே அனலாயிருக்கணும். இன்னும் நான் அதிக நேரம் இன்னும் தேவனிடத்தில் டைம் செலவு செய்து இன்னும் ஆண்டவரிடத்தில் அதிகமான காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாஞ்சியாக இருக்கிறேன். ஒரு நாளைக்கு அவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோ வேலை செய்கிறேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40 கிலோமீட்டர் நான் வண்டியில் பயணம் செய்கிறேன். இருந்தாலும் வேலைகளும் செய்கிறேன். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபிச்சு தேவனுடைய வார்த்தைகளையும் பெற்றுக்கொள்கிறேன். அதான் எனக்கு கொடுக்கப்பட்ட ஷெட்யூல்டு. சரிங்களா? இவ்வளோ வேலை இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்கிறேன். இது தினந்தோறும் நடக்கக்கூடிய ப்ராசஸ். சரிங்களா? ஆவியில் அனலாக இருக்கணும், வல்லமையாக இருக்கணும். நம்ம தேவனுக்காக எழுந்து நிற்கணும். எழுந்திரிச்சு நின்று டக்குன்னு மணவாளன் இன்னைக்கு ராத்திரி வந்துட்டார்னா ஆயத்தமாக இருக்கும். ரகசிய வருகையில் நம்ம ரொம்ப எடுத்துக்கொள்ள போகணும். அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ரகசிய வருகையில் எடுத்து கைப்படப்பட்டவர்களுடைய நிலைமை ரொம்ப அதிபயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம இயேசு கிறிஸ்து வருவதற்காக நம்ம ரகசிய வருகையிலேயே அந்த மணவாளனுடன் போயிடணும். சரியா? அதுக்கு தான் மணவாட்டியாக சபையே ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அவருடைய ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்களால் என்ன செய்ய முடியுமோ அந்த காரியத்தை செய்யணும். இவங்களை எங்கே வச்சு என்ன செய்ய தேவன் விரும்புகிறாரோ அந்த காரியத்தை செய்யுங்க. அசதியாக இருக்கிறாதீங்க. தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரு. சரிங்களா? அது 10வது வசனத்தை கூட நம்ம வாசித்துருக்கலாம். முடிக்கலாமா? வாசிங்க. 10வது வசனம். 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது பாருங்க, இந்த 5 கன்னிகைகள் என்ன செய்கிறாங்கன்னா, மணவாளனுடைய சத்தம் கேட்டுருச்சு. இந்த புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை எடுத்துகிட்டு போனவங்கள்ட்ட கடன் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கன்னு. அந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி பண்ணுறது? எப்படி கடன் கொடுக்கறது? வந்து ஜெபிக்கணும், ஜெபம் பண்ணணும். எதுவுமே இல்லை, கடன் மட்டும் வாங்குவாங்க. கிடைக்குமா? கிடைக்காது. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கும் பத்தாமல் எனக்கும் பத்தாமல் இருந்தால் நல்லாவா இருக்கும்? நீங்கள் போய் வெளியில் வாங்கிக்கோங்க, வெளியில் போய் வாங்கிக்கோங்க, விற்கிறவர்களிடத்தில் போய் வெளியில் வாங்கிக்கோங்க. அதை யாரெல்லாம் விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க காசுக்கு. ஒருத்தன் ஆவியானவர் எனக்கு கொடுன்னு பணம் கேட்டான்ல, பணத்துக்கு ஆவியானவரை கேட்டார்ல ஒரு மந்திரவாதிக்காரன், அந்த மாதிரி வெளியில் விற்கிறவங்கள்ட்ட போய் நீ வாங்கிக்க. சரிங்களா? இது ஆயத்தம். இது மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள ஆயத்தம், பரிசுத்தம். சரியா? அதை மாதிரி நாம் என்ன செய்யணும்? தினந்தோறும் காத்திருக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்கிறாருங்க? கடன் கேட்குறாங்க. இவங்க தர முடியாதுன்ட்டாங்க. உங்களுக்கும் பத்தாமல் எனக்கும் பத்தாமல் இருக்க முடியாது, நீங்கள் வெளியில் வாங்கிக்கோங்க, விற்கிறவர்கள்ட்ட போய் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ இவங்க எல்லாம் ஆயத்தமாகி மணவாளனுடைய குரல் கேட்ட உடனே அவர்கள் தங்களுடைய தீவெட்டிகளை சரி செய்கிறாங்க. சரி செஞ்சு எண்ணெயை ஊற்றி எரிய வைக்கிறாங்க. வாசிங்க 10. மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள்.
கதவும் அடைக்கப்பட்டது. பா, ஆயத்தமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாக இருக்கணும். அவர் சொல்கிற வார்த்தையின்படி நடக்க வேண்டும். எதிர்நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனோடு கூட போனாங்க. கதவும் அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்டது. அப்போ கதவு அடைக்கப்பட்ட அடுத்தது வசனத்தை வாசிங்க. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆ, ஆண்டவரே ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். எங்களுக்கும் திறக்க வேணும்னாங்க. வந்தப்போ எங்கம்மா போனேன்? சர்ச்சு ஒரு காலத்தில் பூட்டி இருந்துச்சு. கொரோனா காலத்தில் இருந்து எல்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணாங்க, ஆன்லைனில் ஜெபம் பண்ணாங்க. நானும் உட்காந்து அப்படி தான் பார்த்தேன். டிவியை பார்த்து செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் கொரோனா டைமில் செய்தியை கேட்போன்னு அங்கே ஓடுது, ஆசீர்வாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவர் கொடுத்த வேலையை அவர் பார்க்குறாரு, நீ சும்மா இருக்க, உனக்கு கொடுத்த வேலையை நான் உனக்கு கொடுத்த வேலையை நீ போய் பாரு அப்படின்னாரு. அப்போ நான் பைபிள் எடுத்துகிட்டு தனியாக போய் வசனங்களை வாசித்து ஆண்டவரோடு நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் கொடுத்த வேலையை அவர் பார்க்குறாரு, நீங்கள் கொடுத்த வேலையை நீ பாரு. நீ சபை ஒரு காலத்தில் பூட்டி இருந்துச்சு, எல்லாம் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இன்றைக்கி சபை திறந்தாச்சு, இன்னமும் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவங்க கொரோனாவிலேருந்து வெளியில் வரல. இன்றைக்கி ஒருத்தங்களை கேட்குறேன், ஒரு தடவை சகோதரியை கேட்குறேன், நாங்கள் ஆன்லைன்லேயே சர்வீஸ் பார்க்குறோம் பிரதர், நல்லா போயிட்டுருக்கு, நல்லா கேட்குறோம். அப்படியா, ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், இப்படியே இருங்க. போயிடாதீங்க, போயிடக்கூடாது, சர்ச்சுக்கு போயிடாதீங்க, ஆமாம் புத்தி வந்துடும், போகாதீங்க அப்படின்றது. ஆமாம், இன்னும் ஆன்லைன்லேயே பார்த்து கொரோனாவில் வந்து அவங்க வெளியில் வரல. அந்த காலத்தில் எப்படி கொரோனா காலத்தில் அடைக்கப்பட்டுச்சு சபை, ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சபை திறந்துருக்கு, ஆனால் அன்றைக்கும் கொரோனாவில் வந்து வெளியில் வராமல் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி யாரும் சபைக்கு அதிகமாக போகிறதில்ல. நான் போன வாரம் பேசினேன் பார்த்தீங்களா, 3 விதமான மக்கள் இருக்கிறாங்கன்னு. ஒன்று 2 பாட்டு பாடினோன்னி போகலான்னு கிளம்புற கூட்டம், ஒன்று ஆராதனை முடிஞ்சு போகலான்னு போகிற கூட்டம், அடுத்தது செய்திக்கு போகலாம், மற்றெல்லாம் விட்டுறலாம், செய்தியை போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு செய்திக்கு போகிற கூட்டம் இருக்குது. இதெல்லாம் நிர்விசாரம், தேவனை உதாசீனப்படுத்துகிற காரியம், தேவனை மட்டுப்படுத்துகிற காரியம். இஸ்ரவேல் மக்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். மட்டுப்படுத்தின யாரும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகல. சரிங்களா? அதனால தேவனுடைய ஆலயம்னா அப்படியே கரெக்டாக பதப்பதப்பாக இருக்கணும். நானும் இன்னமும் சரி சனிக்கிழமையே ஆயத்தமாயிருவேன். என்ன போடணும் என்ன செய்யணும்னு பாப்பா திட்டும், அப்பா இப்பயே என்னப்பா சர்ச்சுக்கு சீக்கிரம் கிளம்பணுங்க, சனிக்கிழமையே சொல்லிடுவேன், நாளைக்கெல்லாம் சீக்கிரம் கிளம்பணுமா அப்படி. சரியா? அந்த மாதிரி ஆயத்தமாக ஆவியில் அனலாக இருக்கிறதுனா இதுதான். உற்சாகமாக இருக்கணும், ஆலயத்துக்கு போகணும், தேவனை சந்திக்கணும், அப்புறம் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இன்றைக்கி தேவன் என்னோட என்ன காரியத்தை பேச போகிறாரு, எந்த வசனங்கள் மூலமாக என்கிட்ட பேச போகிறாருன்னு எதிர்பார்ப்போடு சென்று போவோம். அன்னைக்கு பஸ்ஸுக்கு காசு இருக்காது, அன்னைக்கு பஸ்ஸுக்கு கூட காசு இருக்காது சர்ச்சுக்கு போகிறதுக்கு. அப்படி போனோம், நடந்தெல்லாம் போயிருப்போம். பாலகர்லேருந்து ஜென்னி பிளாஸாக நடந்து போவோம், நடந்து எத்தனையோ நாட்கள் போயிருக்கோம். அப்படியெல்லாம் இருந்து ஆண்டவர், ஏன்னா ஆவியில் அனலாக இருக்கணும், ஆவியில் உற்சாகமாக இருக்கணும். இன்றைக்கி எப்படா சபை முடியும், சீக்கிரம் கிளம்பி போகணும், முடிக்க மாட்டேங்கிறாரு, பேசிக்கிட்டே இருக்கா மனுஷன், பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு எப்போ பார்த்தாலும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறார். என்ன அப்படிலாம் இருக்குது. என்ன ஒரு 5 நிமிஷம் ஒரு தடவை இப்போ போன மாதத்துலன்னு நினைக்கிறேன், ஒரு சபையில் ஆல் நைட் ப்ரேயர் நடந்திருக்கு. ஒரு அந்த சபை நடத்துகிறவங்க ஒரு பாஸ்டர் செய்தி எடுக்க கொடுத்துருக்குறாங்க, பொறுப்பு கொடுத்து செய்தி எடுக்கிறாரு. 11:30 மணிக்கெலாம் ராத்திரியில் முடிக்கணும்னு சொல்லிட்டு நைட் ப்ரேயரில் இவர் 5 நிமிஷம் கூட போயிடுச்சான், மைக்கை பிடுங்கிட்டாராம், பேசக்கூடாது, நீங்கள் என்ன 5 நிமிஷம் கூட பேசுகிறீங்க அப்படின்னு. என்னன்னா அது அவரு அவ்வளோ இதாக பாஸ், இப்படியெல்லாம் வேறு நடக்குது. ஏன்னா அவருக்கு பொறுக்கலை. ஆவியில் அனலாக இருக்கிறவங்க ஆண்டவருக்கு தியாகம் செய்கிறவர்களாக இருப்பாங்க. நீங்கள் தியாகம் செய்யாமல் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் டைமை தியாகம் செய்யணும், ஏன்னா உங்களுடைய ஆசை இன்பங்கள் எல்லாத்தையும் தியாகம் செய்யணும். இந்த சரீரம் எப்போவுமே என்ன செய்யும்னா இந்த உலகத்தோடு இணைந்து பயணம் செய்ய தான் பார்க்கும்.
இதிலிருந்து மீண்டு வந்து தேவனுடைய கரத்தை பிடிக்கும் பொழுது தான் தேவனுக்காக எழுந்து நிற்போம். அந்த ஆயத்தத்தை தான் தேவன் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். சரி, உள்ளே போனாங்கள்ல, 5 பேர் உள்ளே போனாங்களா? கதவை அடைக்கப்பட்டுச்சா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. உள்ளே போனாங்களா? மணவாட்டி 5 கன்னிகைகள் மணவாளன் கூட்டிகிட்டு போயிட்டாரு. உள்ளே போய் என்ன நடக்குதுன்னு யாருக்கா தெரியுமா? இயேசு கிறிஸ்துவே அப்படியே முடிச்சிட்டாரா? உள்ளே போனவுடன் கதவு அடைக்கப்பட்டது. உள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா யாருக்காது? தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு இங்கே நான் சொல்கிறேன் பாருங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னா, சங்கீதம் 45 13 14 வாசிங்க. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் என்ன நடந்தது? இதெல்லாம் ரகசியம், ஆண்டவர் சொல்லி கொடுத்தா தான் தெரியும். உள்ளே போனதுக்கப்புறம் சங்கீதம் 45 13 14 வாசிங்க. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. பாருங்க, உள்ள போன போது ராஜகுமாரத்திகளாய் உள்ள போறாங்க. சரியா? ராஜகுமாரத்திகளாய் உள்ள போயிட்டு அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. அங்க ட்ரெஸ் என்னவா? கோல்டன் ட்ரெஸ். என்னங்க சொல்றீங்க? கோல்டு ட்ரெஸ்ஸில் அலங்கரிக்கப்பட்டு ராஜகுமாரத்தியாய் உள்ள போனவங்களுக்கு கோல்டு ட்ரெஸ் கொடுக்குறார் ஆண்டவர். பொண்ணை அலங்கரிக்கிறாரு. சித்திர தையல் ஆடை தரித்தவளாய், சித்திர தையல் ஆடை ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்ட சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவார். ஆ 14 முடிஞ்சிருச்சா? பாருங்க, அங்கே என்ன செய்கிறார்? போன உடனே ராஜகுமாரத்தியாக நம்ம உள்ளே போகிறாங்க. மணவாட்டி போயிட்டு அங்கே மகிமை உள்ளவளாய் ராஜ வஸ்திரம் தரித்து கோல்டன் ட்ரெஸ்ஸு நமக்கு கொடுக்குறாரு. கோல்டு ட்ரெஸ்ஸை கொடுத்து பொண்ணை அலங்கரிக்கிறாரு. உங்களையும் என்றைக்கும் கோல்டு ட்ரெஸ் தராரு. வேணுமா வேணாமா? அப்போனா இங்கே ஜாக்கிரதையாக இருக்கு. அம்பானி அதானி தான் கோல்டு ட்ரெஸ்ஸு போடுவாங்கல்ல, நமக்கு தேவன் ஒரு கோல்டு ட்ரெஸ் அது கொடுக்குறாரு பாருங்க. அப்படி தான் உள்ளே போய் நமக்கு ஒரு கல்யாண விருந்து நடக்கும். மணவாட்டிக்கு, மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் கல்யாண விருந்து ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறது. அதில் நம்ம பங்கு பெறணும். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? தம்மை தாமே நிதானித்து பார்க்க வேண்டும். செய்வீங்களா? ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து தங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. தினந்தோறும் அவர் இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட வேண்டும். சரிங்களா? சுத்திகரிக்கப்படுங்க. மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் நீங்கள் உருவாக வேண்டும். ஆமேன், ஆமேன். சரி, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் மணவாளனுக்கு ஏற்ற ஒரு மணவாட்டியாய் எங்களை உருவாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். மணவாட்டியாகிய சபை எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வந்தபோது அப்பா, அது பரிசுத்தமுள்ள சபையாய் இருக்க வேண்டும். அப்பா, உமக்கு ஏற்ற சபையாய் இருக்க வேண்டும். உமக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களுக்குள் காணப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன். எங்களை அனுதினமும் எங்களை வழி நடத்தும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தப்படுவோம். நாம் ஒவ்வொரு நாளும் தம்மைத்தாமை சோதித்து நிதானித்து அறிந்து, பா, ஒரு விசை உமக்கு ஏற்ற மணவாட்டியாக எங்களை மாற்றுங்க என்று சொல்லி ஆண்டவரோடு ஒப்புரவாகுங்க. நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொன்னீங்க. என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனில் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னீங்க. இதோ உம்முடைய சரீரம், உம்முடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்ட உம்முடைய சரீரம். அப்பா, உம்முடைய மரணத்தை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். உம்முடைய சரீரத்தை எங்களுக்காக பிற்கப்பட்டதே அப்பா. எங்களுக்காக 39 சவுக்கடியை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களே. உம்முடைய இரத்தத்தை எங்களுக்காக கிரயமாக கொடுத்தீங்களேப்பா. தகப்பனை இப்பொழுது நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா, நினைவு கூறுகிறோம். மணவாட்டி ஆகிய எங்களுக்கு உம்முடைய சரீரத்தையே கொடுத்தீங்களே, நமக்கு நன்றி அப்பா. இதோ உம்முடைய சரீரம், உம்முடைய சரீரத்தை இப்பொழுது நாங்கள் புசிக்கிறோம் அப்பா. இதோ உம்முடைய இரத்தம், உம்முடைய இரத்தத்தை இப்பொழுது நாங்கள் பானம் பண்ணுகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. வந்த ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். குடும்பங்களை பாதுகாத்து வழி நடத்துங்க. எல்லா பொருளாதார தேவைகளையும் நீங்கள் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு அப்பா எல்லா தேவைகளையும் நீங்கள் நிறைவேற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. போக்கில் வரத்தில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. தண்ணீரையும் அப்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த கடைசி நாட்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உம்முடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. உடைய வருகையிலே நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். உடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. உடைய கரம் கிருபை எங்களோடு இருக்கட்டும். போக்கில் வரத்திலும் பாதுகாத்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord. Hallelujah.